ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒன் ஃபேமிலியில் அடுத்தடுத்து வர சிக்கலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நம்மளுடைய ரோஹித் சர்மா எம்ஐயோட கேப்டன்சியில் இருந்து விலகினதுக்கப்புறமா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸ் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமோட அந்த ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் வந்துட்டு அன்ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் டீமை அன்ஃபாலோ பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. ஸோ மும்பை இந்தியன்ஸும் ரோஹித் சர்மா அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சி ஆகி ஸோ அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக வந்துட்டு அது எல்லாமே செட்டில் டவுன் ஆயிடுச்சு. பட் நேற்றுலேருந்து இன்னொரு கான்ட்ரவர்சி இப்போ என்ன உருவாயிருக்குன்னா ரோஹித் அண்ட் ஹர்திக் ரெண்டு பேருமே அவங்களே வந்து அன்ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ரோஹித் வந்துட்டு ஹர்திக்கையும் ஹர்திக் வந்துட்டு நம்மளுடைய ரோஹித்தையும் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது தான் ட்ரெண்டு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவே போட்டிருந்தோம் மார்க் பவுச்சர் எதனால் வந்துட்டு ரோஹித் சர்மாவை கேப்டன்சியிலேருந்து ரிமூவ் பண்ணார் அப்படின்னு சொன்னார்னு. ஸோ அதில் ரொம்ப அதிகமாக வந்துட்டு பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா அவரோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அதாவது ஓடிஐ வேர்ல்டு கப் நம்மளுடைய டீம் இந்தியா லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓடிஐ வேர்ல்டு கப்பில் நம்மளுடைய ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருந்தார். அதுவும் இந்தியன் சாயிலில் தான் அந்த ஒரு வேர்ல்டு கப் நடந்தது. ஸோ இந்தியன் சாயில் அப்படிங்கும்போது ஹோம் கிரவுண்ட் கண்டிஷன்ஸில் ஒரு கேப்டனாக இருந்துட்டு ஓடிஐ வேர்ல்டு கப்பையே வாங்கி கொடுக்க முடியாத ஒரு பிளேயரை எப்படி ஐபிஎல்லில் நான் என்னோட டீமில் கேப்டனாக வைக்க முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கட் பண்ணார். இது டோட்டலாக வந்துட்டு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அதிகமாக பரவும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இதை வந்துட்டு பெரிய லைம்லைட்குள்ளே அவங்க கொண்டு வரல. காரணம் என்ன அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. பட் ஆனால் வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய ஹார்ஷான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா மும்பை இந்தியன்ஸுக்கும் டீம் இந்தியாவுக்கும் டோட்டலாக அங்கே சம்மந்தமே கிடையாது. ஈவன் வந்துட்டு ரோஹித் சர்மா ஆல் 3 ஃபார்மேட்ஸோட கேப்டனாக இந்தியன் டீமுக்கு பதவி இருக்கும்போது கூட டோட்டலாக டெஸ்ட்டுக்கும் அவருக்குமே சம்மந்தம் இல்லை. T20 சைடில் ஐபிஎல் சக்ஸஸ் வச்சு தான் அவருக்கு கேப்டன்சி அப்படிங்கிறதே கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் அவரை T20 கேப்டனாக மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு நம்மளே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது இந்தியன் சைடோட அந்த ஒரு ரிசல்ட்டை வச்சு ஸோ எம்ஐக்கு வந்து நான் கேப்டன் தூக்கணும் அப்படின்னு சொல்லி டோட்டலாக ஒரு அன்ஃபேர் டெசிஷனாக அந்த இடத்துல அவங்க எடுத்திருந்தாங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சப்பக்கட்டு சொல்கிற மாதிரி தான். ஸோ இன்றைக்கி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியாவை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா அன்ஃபாலோ பண்ணிட்டாங்கிறது தான் இப்போ டாபிக். பட் இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்களா அப்படிங்கிறதே ஸ்டில் கொஸ்டின் மார்க் தான். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளியராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அன்ஃபாலோ பண்ணிட்டார் அப்படிங்கும்போது அவர் ஆல்ரெடி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸை ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணியிருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவோட சைடில் ஸோ இப்போது நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட ஒய்ஃபும் வந்து ஒரு மிகப்பெரிய கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருந்தாங்க. மார்க் பவுச்சரோட இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் இந்த அன்ஃபாலோ அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு பெருசாக பீக்கில் வந்துட்டு பேசப்பட்டிருக்கு. ஸோ டோட்டலாக இப்போ ஒன் ஃபேமிலி ஸோ அது வந்துட்டு எங்கேயோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஓடிட்டுருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒன் ஃபேமிலி அப்படிங்கிற ஹேஷ்டேக் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே பிரிய மாட்டோம் அப்படிங்கிறது தான். பட் ஆனால் இப்போ எல்லா பிளேயர்ஸுமே அவங்கவுங்க சைடில் தான் இருக்கிறாங்க. ஈவன் இப்போ பும்ரா நம்பர் 1 டெஸ்ட் பவுலராக இருக்கிறாரு. ஒன் ஃபேமிலி அப்படின்னா இந்நேரம் வந்துட்டு அதெல்லாம் எந்தையோ லெவலில் வந்துட்டு கொண்டாடி இருப்பாங்க. எதுவுமே இப்போ வந்து நடக்கிறது இல்லை. ஸோ எம்ஐ ஜஸ்ட் ஒரு போஸ்ட்டோட அந்த இடத்துல வந்து விட்டுட்டாங்க. ரோஹித் சர்மாவும் அந்த மாதிரி எந்த ஒரு கங்க்ராச்சுலேஷன் போஸ்ட்டும் போடலை. ஹர்திக் பாண்டியா கரண்ட் எம்ஐ கேப்டன். ஸோ அவரும் அதை பற்றி எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. ஈவன் சிராஜ் கூட அதை பற்றிலாம் வந்து மென்ஷன் பண்ணி ஸ்டோரி அண்ட் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் எல்லாமே வந்து போட்டிருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஒன் ஃபேமிலிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய விஷயமாக வந்துட்டு பேசப்பட்டு வருது. இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக இதோட ரிசல்ட் அப்படிங்கிறது IPL 2024 பிளே ஆஃப் எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் கேப்டன் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட்டை வச்சு தான் வரும். டீமோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் வந்து பார்த்து சரி ஓகே ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆனது டீம் மெம்பர்ஸுக்கு பிடிக்கலையாட்டிருக்கு. ஸோ அதனால் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் மார்க் பவுச்சரோட அந்த ஒரு இன்டர்வியூக்கு அப்புறம் பார்த்தா ஸோ அங்கே மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் அங்கே கோச்சு அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ்குள்ளேயே நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஒரு இஷ்யூ எல்லாமே சரியாகி அவங்க எப்படி IPL 2024 ரெடியாக போகிறாங்க. இன்னும் ஹர்திக் பாண்டியாவும் வந்து ரெடி ஆகலை. ஸோ அவரோட ஃபுல் ஃபிட்னஸ் எப்படி இருக்க போகுது, அவரோட கம்பேக் அப்படிங்கிறத T20 சீரியஸ் அப்படிங்கிறத வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. IPLக்கு முன்னாடி வரப்போகிற T20 சீரியஸில் வந்துட்டு எப்படி வந்து ஹர்திக் பாண்டியா பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு, அதுக்குள்ளே அவர் வந்துட்டு இன்ஜுரிலேருந்து க்யூர் ஆகுவாரா. ஸோ அந்த T20 சீரியஸில் இன்ஜுரி இல்லாமல் ஆடணும். ஸோ அப்படியெல்லாம் விஷயங்கள் நிறையா இருக்குது. சப்போஸ் வந்து ஹர்திக் பாண்டியா ஃபுல் ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்லி ஒரு மேட்ச் அவர் வந்து சிட் அவுட் ஆனார் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல மீண்டும் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவோட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரோஹித் சர்மா கேப்டன்சியை எடுப்பாரா அப்படிங்கிறது இன்னும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அவர் கேப்டன்சியை குவிட் பண்ணிட்டு அவர் இல்லை அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் வந்து ரோஹித் சர்மாட்ட வந்து கேப்டன்சி எடுங்கன்னு சொன்னால் அவரோட பதில் அந்த இடத்துல என்னவாக இருக்கும். அப்படி வந்துட்டு ஹர்திக் பாண்டியாக்கு ஏதாவது சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ரோஹித் சர்மா கேப்டன்சி எடுக்கல அப்படின்னா யார் கேப்டன்சி எடுப்பா, அந்த இடத்துல யார் ஸ்டெப் அப் ஆகணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈவன் சூரியகுமார் யாதவ் பும்ராவே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் அன்ஃபாலோ பண்ணதை பற்றி ஒரு டிசிஷனுக்கு வரணும்னா ஸ்டில் வந்துட்டு நான் சோர்ஸ் பண்ண வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி வந்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு எந்த ஒரு கிளியர் கட்டான எவிடன்ஸும் கிடைக்காதனால ஸோ இதை வந்துட்டு பெருசாக நம்ம எடுக்க தேவையில்லை. ஸோ நிறைய விஷயங்கள் அதை வந்து நம்ம வந்து பார்த்தோம்.